விருச்சகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்ன 6ஆம் இடமாக செவ்வாய் வருகிறார். செவ்வாய் 8ஆம் அதிபதியாக புதன் வருகிறார். 12ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். இந்த 3 கிரகங்கள் தான் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். செவ்வாய் சுக்கிரன், சுக்கிரன் புதன், புதனும் செவ்வாயும், அதுபோல செவ்வாய் சுக்கிரன் புதன், இந்த காம்பினேஷன்லாம் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் பார்வையாகவோ இணைவாகவோ அல்லது பரிவர்த்தனையாகவோ, பரிவர்த்தனை இதெல்லாம் 6, 8, 12 நிகழ்ந்தால் இது விபரீத ராஜயோகம். இந்த 6, 8, 12 முதன்மையான யோகங்களை, முதன்மையாக ஜாதகருக்கு பெரும் சிரமம் இல்லாம அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது இந்த 2 பாவங்கள். சற்று சிரமத்தோடு அதிர்ஷ்டத்தை கொடுப்பது இந்த பாவமாக அமைஞ்சு விடுகிறது. இந்த காம்பினேஷன் தான் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த காம்பினேஷன் 6, 8, 12ஆம் இடங்கள்ல இங்கு நிகழ்வது விபரீத ராஜயோகம். செவ்வாய் சுக்கிரனோ, சுக்கிரன் புதனோ, புதன் செவ்வாயோ அல்லது 3 கிரகங்கள் இணைஞ்சிருப்பது தான் விபரீத ராஜயோகத்திற்கான அமைவு. இந்த காம்பினேஷன் இந்த வீட்டிலோ, அதாவது மேஷ வீட்டிலோ துலாம் வீட்டிலோ நிகழ்ந்தால் கொஞ்சம் உடனடியாக வெற்றி, மிதனத்துல விழுந்தால் கொஞ்சம் சிரமத்தோட வெற்றி. இந்த காம்பினேஷனை 5ஆம் அதிபதியான குரு மற்றும் 9ஆம் அதிபதியான சந்திரன் இவர்களுடைய தொடர்பை பெருமாயின் நிலைத்து நிற்கும். நிலைத்து நிற்கக்கூடிய அமைவு விருச்சகத்திற்கு பெற்ற செல்வங்கள், பெற்ற புகழ்கள் அத்தனையும் அடுத்து நிலைத்து இருக்கக்கூடிய அமைவு. இந்த கிரக தொடர்பெல்லாம் இல்ல, அவயோகிகளே வலுக்கிறாருன்னா கொடுத்து காட்டி விட்டு செல்லும். நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா பல கோடியில சம்பாதிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் இழந்திருப்பார்கள். கடைசியா அனைத்தையும் இழந்தவராக இருப்பார். சம்பாதித்த அனைத்தையும் இழந்தவராக இருப்பார். அப்படி இழந்தவராக இருப்பது சற்று அனுபவத்தோடே சென்று விடும். அதனால் எப்பொழுதுமே அது ஏற்படும்.